3 ஆச்சு, இப்ப சாப்பிடுறீங்க? ஆமாங்க, இப்பதான் லஞ்ச் டைம் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. இன்னைக்கு நல்ல கூட்டம் வேற. என்னங்க வெறும் சாதமும் குழம்பும் ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஏதாவது காய்கறி வச்சுக்கலாம்ல? இல்ல உங்களுக்கு கூட்டு பொரியல் எதுவும் பிடிக்காதா? அப்படிலாம் இல்ல, இன்னைக்குன்னு பார்த்து கூட்டு பொரியல் எல்லாமே காலி ஆயிடுச்சு. செம பசி வேற, அதான் சாதமும் குழம்பும் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன தம்பி, பனி 3 மணிக்கு மேல ஆச்சு, இப்பதான் சாப்பிடுறீங்களா? ஆமாமா, அவரு தொட்டுக்க ஒரு கூட்டு பொரியல் கூட இல்லாம வெறும் சாதத்தை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. நான் தான் 2 ஃபுல் பாயில் போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கு இதான் நிலைமை போல. ஊருக்கு வயிறார சோறு போடுவாங்க, ஆனா தனக்குன்னு வரும்போது இதான் நிலைமை. தம்பி, ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன். சொல்லுமா. இன்னும் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கவே இல்லையே. நீங்க சொன்னதுனால நாம இந்த நிமிஷம் வரைக்கும் விசேஷத்தை பத்தி சொல்லவும் இல்ல, பத்திரிக்கையும் வைக்கல. இது சரியில்லை தம்பி. யோசிச்சு பார்த்தா ரொம்ப தப்பா இருக்கு. நாளைக்கு விசேஷத்தை வச்சுக்கிட்டு ஏற்கனவே சண்முகத்தோட அப்பா அம்மாவுக்கு அவர் வேண்டான்னு சொன்னதுனால நம்ம பத்திரிக்கை வைக்கல. இப்படி எல்லா உறவுகளையுமே நம்ம எப்படி பகிச்சுக்க முடியும்? அப்புறம் நாளைக்கு அதுவே பேச்சாயிடும். இல்லம்மா, நானே கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பத்திரிக்கை வச்சுக்கலாம் தான் தனத்துக்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு சாயங்காலமா பத்திரிக்கை வச்சிடலாமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல தம்பி, அவங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்கல்ல. அப்படிலாம் ஒண்ணும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆமா 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 ஆமா, கதிர சொல்லதான் சரி. இதுக்கு முன்னாடியே பத்திரிக்கை வச்சிருந்தீங்கன்னா அவங்க அம்மா காளி ஆட்டம் ஆடி இருப்பா. இவன் செய்யறதுதான் சரி. மாப்ள சரியா தமிழே வச்சிரு.